நம்ம நாட்டில் பாரதியார்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், வெள்ளைக்காரனுக்கு நல்லாவே தெரியும். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்த பாரதியார் பாட்டையும் இந்த சிதம்பரம் பிள்ளை பேச்சையும் கேட்டால் செத்த பணம் எந்திரிக்கும்னு எழுதியிருக்கேன். இந்த பாரதியார் ஒரு சித்தர். அதைத்தான் நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு பாரதியை தன்னை பற்றியே சொல்கிறார். நான் புதியவன், நான் கடவுள், நலிவிலாதேன். இதெல்லாம் அவர் பாட்டு. என்று இந்த உலகின் மிசை வானோர் போலே இயன்றிடுவார் சித்தர். யார் சித்தர்கள்? கடவுளுடைய முழு அருளையும் பெற்றவர்கள் சித்தர்கள். ஆமாம், சித்தர்னா என்ன சார்? என்னமாவது தனிப்பட்ட தன்மை உண்டா? உண்டு. அது என்ன? மரணமில்லா பெருவாழ்வு. பக்தர்கள் அதுகிட்ட போறதில்லை. மரணம் இல்லாமல் இருக்க முடியுமா? சித்தர்கள் வாழ்ந்தார்கள். குழந்தை ஆனந்த சுவாமி கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். அகத்திய முனிவர் இன்னும் இருப்பதாக சொல்கிறார்கள். காக புசுண்டருக்கு எத்தனை வயசுன்னே தெரியாது இருக்கிறார். அதனாலே சித்தர்கள் மரணத்தை வென்றவர்கள். இந்த பாரதியார் இதில் ரொம்ப ஈடுபட்டார். கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கிறார் தெரியுமா? 100 வயசு கொடுன்னு கேட்பார். கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர நீ கடவாயே, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. அங்கேதான் சொல்றார், கணக்கும் செல்வம் வேணுமா, 100 வயசு வேணுமா? உனக்கே என் ஆவியும் உள்ளமும் தந்தேன், மனக்கேதம் யாவினையும் மாற்றி எனக்கே நீ நீண்ட புகழ் வாழ்நாள் நிறை செல்வம் பேரழகு வேண்டு மட்டும் ஈவாய் விரைந்து. இதெல்லாம் பாரதி பாட்டு. ஆமாம், மரணமில்லா பெருவாழ்வை பற்றி பாரதி எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்கார். நான் சாக மாட்டேன் இருக்கார். சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாய்ந்தான், பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் விழுந்தான். எல்லாம் பாரதி பாட்டு. சிலுவையிலே அடியுண்டு இயேசு பெருமான் மரித்தார். தீயதொரு கணை பாய்ந்ததனாலே கண்ணன் தன்னுடைய உயிரை மேலே அனுப்பிவிட்டான். கடைசி காலத்திலே ராமர் சரையு நதியில் விழுந்து விட்டார். பாரதி சொல்கிறார், சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாய்ந்தான், பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான், பார் மீது நான் சாகாதிருப்பேன் கண்டீர். நான் சாக மாட்டேன். 39 வயசுல இறந்து விட்டாரே ஐயா அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு நான் பின்னால் வர்றேன். சரி, சாகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? பாரதியார்கிட்ட சித்தர்கள் வேற வழி சொல்றாங்க. அது ரொம்ப கஷ்டமான வழி. பாரதி என்ன தெரியுமா சொல்றார்? அச்சத்தை வேட்கைதனை அழித்து விட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகும். பயப்படாதே, பயந்தினா செத்து போவே. சேஷாத்திரி சுவாமின்னு ஒருத்தர் திருவண்ணாமலையில் வாழ்ந்த சித்தர். தூங்கினா வந்து எழுப்பிடுவாரா, தூங்காதே தூங்காதே, யமன் பிடிச்சுக்கிட்டு போயிடுவான், பயப்படாதே பயப்படாதே, யமன் வந்துடுவான். அச்சத்தை வேட்கைதனை, வேட்கைன்னா ஆசை, பயத்தையும் ஆசையையும் வென்று விட்டால் சாவு வராது. அச்சத்தை வேட்கைதனை அழித்து விட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகும். மிச்சத்தை பின் சொல்வேன், சினத்தை முன்னே வென்றிடுவாய், மேதினியில் மரணம் இல்லை. மிச்சத்தை அப்புறம் சொல்றேன், கோபத்தை விட்டு. ஏன் தெரியுமா? கோபத்தினாலும் காமத்தினாலும் மூச்சு நஷ்டப்படும். மூச்சு நஷ்டப்படுமானால் வாழ்க்கை சீக்கிரம் முடிந்துவிடும். பாரதியார் பாடுறார், உடலை கட்டினால் உயிரை கட்டலாம், உயிரை கட்டினால் உள்ளத்தை கட்டலாம், உள்ளத்தை கட்டினால் பராசக்தியை கட்டலாம். இதெல்லாம் யாரு? பாரதியார். ஆமாம், பாரதியார் சித்தராக இருந்தாரா? என்னமாவது நீங்க சொல்ல முடியுமா? ஒரு சின்ன ஆய்வு பல பெருமக்கள் செய்திருக்கிறார்கள். அதை படிச்சுத்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம பண்ணின புண்ணியம் பாரதி வாழ்ந்த நாட்டில் நாமும் வாழக்கூடிய பெரும் பேறு பெற்றோம். ஒரு முறை
1916, கிட்டத்தட்ட 103 வருஷத்துக்கு முன்னால நவம்பர் மாதம் 22ஆம் தேதி பாரதியார் பாண்டிச்சேரியில் வாழ்கிறார். அவர் மறைகிறதுக்கு 5 வருஷம் முன்னால நல வருஷம் கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை புயற்காற்றடித்தது. வரலாறு காணாத புயல், சுனாமி மாதிரி கடல் பொங்கிற்று. ஒரு தென்னை மர உயரத்துக்கு அலை வந்தது. பல வீடுகள் அழிந்து விட்டன. பாரதியார் அதுக்கு முதல் நாள் ராசா செட்டியார் வீட்டில் குடியிருந்தார். அங்கே ஏதோ ஒத்து வரல, வேற ஒரு வீட்டுக்கு குடி போயிட்டார். காலையில் விளக்கண்ண செட்டியார் வீட்டுக்கு குடி போயிட்டார். என்னடா அது வேடிக்கையாக இருக்கு பேருங்கிறீங்களா? பாரதியார் அந்த செட்டியாருக்கு வச்ச பேர் விளக்கண்ண செட்டியார். ஏன் தெரியுமா? வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாராம். அதனால அவருக்கு பாரதி வச்ச பேர் விளக்கண்ண செட்டியார். ராஜா செட்டியார் வீட்டில் நேற்று இருந்தார். விளக்கண்ண செட்டியார் வீட்டுக்கு இன்னைக்கு வந்துட்டார். நேற்று ராத்திரி புயல் அடிச்சிருச்சு. இவர் காப்பாற்றப்பட்டார். சரியாக சொல்லப்போனால் புயல் அடித்த பொழுது இவர் புது வீட்டுக்கு வந்துட்டார். அதான் சரி. அதனால இவர் இருந்த பகுதி காப்பாற்றப்பட்டது. நேற்றுக்கு இருந்த பகுதி போய்விட்டது. சொல்கிறார், நேற்றிருந்தோம் அந்த வீட்டினிலே, இந்த நேரம் இருந்தால் என்படுவோம். காற்றென வந்தது கூற்றம் இங்கே, நம்மை காத்தது தெய்வ மகிமை என்றோம். கடவுள் நம்மை காப்பாற்றி விட்டார். பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் சேதப்பட்டு விட்டன. இவர் இருந்த சிறிய வீடு பிழைத்து விட்டது. ராஜா செட்டியார் வீடு போச்சு, விளக்கண்ண செட்டியார் வீடு காப்பாற்றப்பட்டது. இவர் அடிக்கடி போவார். பாண்டிச்சேரியில் முத்தியால்பேட்டையில் கிருஷ்ணசாமி செட்டியார் வீடு. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தென்னந்தோப்பு, சின்ன தென்னந்தோப்பு. கிருஷ்ணசாமி ரெட்டியார் ரொம்ப சாதாரணப்பட்ட ஆளு. அந்த தென்னந்தோப்பு பிழைத்தது, காப்பாற்றப்பட்டது. இவர் பிழைத்த தென்னந்தோப்புன்னே பாரதியார் பாடுகிறார். அந்த பெரியவர் கிருஷ்ணசாமி செட்டியார் இவர் காலில் வந்து விழுந்தார். சாமி, நீங்கள் ஒரு சித்தர், உங்கள் கால் பட்டதால் என் தென்னந்தோப்பு பிழைத்தது. நீங்கள் அடிக்கடி என் தென்னந்தோப்பில் வந்திருப்பீர்கள், அதனால் என் தென்னந்தோப்பு பிழைத்தது. இப்போ நம்ம பார்க்குறோம், காத்தடிச்சு எத்தனை தென்னை மரம் விழுந்து புயற்காற்றினாலே 20 ஆண்டு உழைப்பு, 30 ஆண்டு உழைப்பு மன்னார்குடி பக்கம் வீணாக போயிற்று. கவலைப்படுறமா இல்லையா? அந்த காலத்திலே அந்த தென்னந்தோப்பு பிழைத்த தென்னந்தோப்பாயிற்று. சொந்தக்காரர் வந்து என்ன சொன்னார்? நீங்கள் சித்தர், உங்கள் கால் பட்டதுனாலே தென்னந்தோப்பு பிழைத்தது. பாரதியார் என்ன சொன்னார் தெரியுமா? இல்லை, என் அழுக்கு கால் பட்டால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, நீங்கள் செய்த புண்ணிய பலன். கடத்திட்டார். இது ஒரு நிகழ்ச்சி. ரெண்டாவது முக்கியமான நிகழ்ச்சி, பாரதியார் ஒரு சித்தருங்கிறதுக்கு பல பேருக்கு தெரியாத ஒரு நிகழ்ச்சியை இப்பொழுது சொல்கிறேன். புதுவை, அதான் பழைய பாண்டிச்சேரி. புதுவை, செந்தமிழ் தென்புதுவை, ஈஸ்வரன் தர்மராஜா கோயில் தெரு. பாரதி வீட்டுக்கு பக்கத்தில் பொன்னு முருகேசம் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். இந்த பொன்னு முருகேசம் பிள்ளை வசதியானவர். அவர் மனைவி சவுந்தரம்மாள். 2 பிள்ளைங்க, ராஜா பகதூர், கனகராஜு. வசதி அதிகம். பையனில் ஒரு பையன் ராஜா பகதூரை பிரான்ஸுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சார். அந்த காலத்தில் புதுச்சேரிக்கும் பிரான்ஸுக்கும் தொடர்பு உண்டு. இப்போ கூட தொடர்பு உண்டு. ரொம்ப பேர் அங்கேருந்து வந்து வாக்களித்து விட்டு போகிறார்கள். ஒரு காலத்திலே பிரெஞ்சு காலனியாக இருந்தது புதுச்சேரி. அதனால இந்த பிள்ளை பிரான்ஸில் போய் பாரிஸில் போய் படிச்சுக்கிட்டு இருந்தான். முதல் உலக மகா யுத்தம் தொடங்கிவிட்டது. 1914 முதல் 18 வரை. நான் சொல்கிற கதையெல்லாம் 15 ஒட்டி, 1915 ஒட்டி முதல் உலக மகா யுத்தம் தொடங்கிவிட்டது. தொடங்கின உடனே
இந்த பொன்னு முருகேசம் பிள்ளைங்கிற கோடீஸ்வரருக்கு கவலை. என்ன கவலை? என் பிள்ளைய பாரிஸுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், அந்த மக்கள் எல்லாம் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸு எல்லாம் சண்டையில் வந்து விட்டன. என் பிள்ளைய இராணுவத்துக்கு அனுப்பிச்சிருவாங்களே, என் பிள்ளை உயிரோட வரமாட்டானே. பொன்னு முருகேசம் பிள்ளைக்கு கவலை. ராஜா பகதூர் இராணுவத்தில் சேர்ந்து விட்டால் நான் என்ன செய்வது? அழுதார், யோசிச்சார். கட்டாயப்படுத்தி விடுவார்களே, படுத்த படுக்கை ஆயிட்டார். இருக்கவங்கள்லாம் பார்த்தாங்க, என்ன செய்கிறதுன்னு புரியலை. ராஜா பகதூருக்கு தகவல் அனுப்பினார்கள். அந்த பையன் என்ன சொன்னா, அங்கேருந்து இந்த கப்பலில் நான் புறப்பட்டு வர்றேன். அந்த காலத்தில் இந்த செய்திகள் வர்றதுக்கே ரொம்ப தாமதமாகும். நம்ம இன்னைக்கு கையில் என்னத்தையோ வச்சுக்கிட்டு அரை நிமிஷத்தில் எல்லாத்தையும் பேசிவிடுறோம், கேட்டுவிடுறோம். அப்போ அதெல்லாம் கிடையாது. தந்தி அடிக்கணும், தந்தி வந்து சேரணும். ராஜா பகதூர் அங்கேருந்து தந்தி அடித்தான். இந்த கப்பலில் புறப்பட்டு நாம் சென்னைக்கு வந்து பாண்டிச்சேரிக்கு வந்துடுறேன். அப்பாவுக்கு மகிழ்ச்சி, அப்பா என் பிள்ளை வந்துடுவான். 4 நாள் கழித்து ஒரு செய்தி வந்தது, அந்த கப்பல் முழுகி விட்டது, எல்லோரும் இறந்து விட்டார்கள். இவருக்கு எப்படி இருக்கும்? என் பிள்ளை அங்கே இருந்திருந்தா கூட பொழைச்சிருப்பானே, இந்த கப்பலில் வந்தானே, இறந்து போயிட்டானே. படுத்த படுக்கையாயிட்டார். இழுத்துக்கிட்டு கிடக்கு, கஷ்டப்படுறார். கவலை அதிகமாக போனால் நோய் கூடும். எந்த மருந்தும் அவருக்கு ஒன்றும் செய்ய முடியலை. சுற்றி இருக்கவங்க பார்த்தாங்க, இவரை காப்பாற்றணும், பொன்னு முருகேசம் பிள்ளைய காப்பாற்றணும். பொய்த்தந்தி ஒன்று அடித்தாங்க. அந்த கப்பல் முழுகி போகலை, வேற கப்பல் முழுகி போச்சு. ராஜா பகதூர் வரக்கூடிய கப்பல் வந்து சேர்ந்து விடும் அப்படின்னு யாரோ தந்தி கொடுத்ததா பொய்த்தந்தி அடித்தாங்க. அதை பார்த்தாவது இந்த ஆள் எந்திரிக்கட்டுமே. பொன்னு முருகேசம் பிள்ளை அந்த தந்தியை பார்த்து நம்ப மாட்டேங்கிறார். அது என்ன, அன்னைக்கு ஒன்று சொன்னீங்க, இன்னைக்கு ஒன்று, இதெல்லாம் எப்போங்கிறீங்க? இன்னைக்கு இல்லை, இன்னைக்குன்னா உடனே கண்டுபிடிச்சி விடுவோம். 1915 100 வருஷத்துக்கு முன்னால். நான் நம்ப மாட்டேன், நீங்கள் என்னமோ பொய் சொல்கிறீங்க. பாரதியார் சொன்னால் நம்புவேன், வேற யாரும் சொன்னால் நம்ப மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? எல்லாரும் பாரதியார்கிட்ட வந்தாங்க. பொன்னு முருகேசம் பிள்ளை சாக கிடக்கிறார். செத்து போனால் கூட நிம்மதியாக சாகணும். என் பிள்ளை வரலையே, என் பிள்ளை போயிட்டானே அப்படிங்கிற கஷ்டத்தோடு சாகப்படாது. பாரதியார் அவர்களே, நீங்கள் வந்து எப்படியாவது பொன்னு முருகேசம் பிள்ளைக்கு என்ன சொல்லணும்? உங்கள் மகன் சாகலேன்னு சொல்லணும், காப்பாற்றப்பட்டான்னு சொல்லணும். பாரதியார் எப்படி சொல்லுவார்? பொய் சொல்லி பழக்கம் கிடையாது. நம்மளாக இருந்தால் ஒரு நிமிஷத்துக்கு 50 பொய் சொல்லிடுவோம். பாரதியாருக்கு அந்த பழக்கம் கிடையாது. என்ன செய்கிறது? துடிச்சார், யோசிச்சார். கடைசியில் அந்த பக்கத்தில் வந்தார். இவர் பாரதியாரை பார்த்தார். பாரதியார் என்ன சொன்னார் தெரியுமா? கப்பலே கவிழ்ந்தாலும், அது கவிழ்ந்துருச்சு, கப்பலே கவிழ்ந்தாலும் ராஜா பகதூரை பராசக்தி காப்பாற்றுவாள், அவன் வருவான். இதை ஒன்றும் தப்பு இல்லையே, பொய் இல்லையே. கப்பலே கவிழ்ந்தாலும் ராஜா பகதூரை பராசக்தி காளி மாதா காப்பாற்றுவாள், அவன் வருவான். பரவாயில்ல, பாரதியார் சொல்லிவிட்டார். பொன்னு முருகேசம் பிள்ளைக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி. அன்னைக்கு ராத்திரி அந்த மகிழ்ச்சியோடு இறந்து போயிட்டார். நமக்கு என்ன சந்தேகம் சார்? சித்தர்னு சொன்னீங்களே, சித்தர்னா அவங்க சொன்னதெல்லாம் நடக்குமே, பாரதியார் சொன்னாரே, நடந்துச்சா? கேட்குறோமா இல்லையா? 15 நாள் கழித்து அந்த ராஜா பகதூர் உடம்புல காயங்களோட வந்துட்டான் வீட்டுக்கு. என்னன்னு கேட்குறா அம்மா சௌந்தரத்தம்மாள். கப்பல் கவிழ்ந்தது உண்மை, நான் கடலில் விழுந்ததும் உண்மை. எப்படியோ ஒரு படகு இருந்துச்சு, அதில் யாரோ தூக்கி போட்டாங்க, பொழைச்சி வந்துட்டேன். இத்தனை நாள் ஆகிப்போச்சு. அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? பாரதியார் காலில் போய் விழு, பாரதியார் சித்தர், அவர் சொன்ன வாக்கு நிறைவேறிவிட்டது. காலையில் பொங்கல், அப்போ தைப்பொங்கல். பாரதியார் கையில் பைசா கூட கிடையாது.
என்னைக்குமே அப்படித்தான். கையும் சுத்தம், பையும் சுத்தம், மனசும் சுத்தம். தமிழில் காசுன்னா குற்றம்னு அர்த்தம். அவர் காசு இல்லாதவர், எப்படி வேணாலும் அர்த்தப்படுத்திக்கலாம். நாளைக்கு காலையில் பொங்கல், கையில் காசு இல்லை, இவர் வாடு உட்கார்ந்துருக்கார். பெண்டாட்டி செல்லம்மாள் அந்த பக்கம், 2 பெண் குழந்தை. என்ன பண்ணுறது? தமிழ்நாட்டு பொங்கல் பண்டிகை, நாளைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பிள்ளைகளுக்கு ஆடை இல்லை, அம்மாவுக்கு ஆடை இல்லை, நிம்மதி பேசாமல் உட்கார்ந்துருக்கார். என்னன்னு வந்து அந்த அம்மா கேட்குறா, பராசக்தி பார்த்துக்குவா. என்னங்க இப்படி இருக்கிறீங்களே? கவலைப்படாதே, நம்புவதே வழி என்ற மறை இதனை நாம் இன்று நம்பிவிட்டோம். கும்பிட்டேன் நேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் மனமேன். அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சமில்லாதபடி உம்பர்க்கும் இம்பர்க்கும் வாழ்வு தரும் பதம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பராசக்தியை நம்பு, அவள் காப்பாற்றுவாள். அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. இந்த மனுஷன் இப்படித்தான் சொல்லுவார். ராத்திரி 8 மணி ஒரு கதவு தட்டப்பட்டது. ஜவுளிக்கடையிலேருந்து ஒரு ஆள் வந்து நிற்கிறான். சாமி, இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார் முதலாளி. என்னன்னு பார்த்தா பாரதியாருக்கு வேட்டி சட்டை, வீட்டுக்கார செல்லம்மாவுக்கு புடவை ஜாக்கெட், பிள்ளைகளுக்கெல்லாம் ஆடை. என்னன்னு கேட்டாராம். எங்கள் முதலாளிக்கு ஒரு பழக்கம், ஆண்டுதோறும் யாருக்காவது இதையெல்லாம் பரிசாக கொடுக்குற பழக்கம். இந்த ஆண்டு தைப்பொங்கலுக்கு உங்களுக்கு இதை கொடுக்கணும்னு எங்கள் முதலாளிக்கு தோணுனுச்சு, அதான் கொடுத்துருக்காரு. இந்த இருக்கு. பராசக்தின்னாராம் பாரதியார். உள்ள கொண்டே வச்சாச்சு. 1 மணி நேரம் ஆச்சு. அங்கேருந்து அடுத்த ஆள் வர்றான். யாருப்பா? சாமி, உங்களை கடற்கரையில் அடிக்கடி பார்க்கிறனே, என்ன தெரியுதா? ஓ, அந்த கடற்கரை நண்பனா? உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம் சாமி, உங்களுக்கு இந்த இனிப்பெல்லாம் கொடுத்துட்டு போக வந்தேன். தைப்பொங்கல் யாருக்காவது கொடுக்கிற பழக்கம். இனிப்பு, அல்வா, லட்டு, ஜிலேபி எல்லாம் இருக்கு. மிட்டாய் கொண்டாந்து பொங்கலுக்கு என்ன வேணுமோ, கரும்பு எல்லாம் வந்துருச்சு. பொங்கலுக்கான சாமான் போரா அவன் கொண்டாந்து இறக்கிவிட்டான். ராத்திரி 10 மணி. இப்போ அந்த செல்லம்மா பக்கத்தில் வர்றா. பாரதியாரை பார்க்குறா. ஆமாம், நாளைக்கு நம்ம வீட்டுக்கு பொங்கல் விசாரிக்க மற்றவங்கள்லாம் வருவாங்களே, பொங்கல் இனாம் கேட்பாங்களே, 4 அணாவாவது கொடுக்கணுமே ஆளுக்கு. ஆளுக்கு 4 அணாங்கிறது அன்னைக்கு பெரிய காரியம். 1916, 15 ஆளுக்கு 4 அணாவாவது கொடுக்கணுமே. கையில் காசு இருக்கா? காசு இல்லை. பராசக்தி பார்த்து கொள்வாள். செல்லம்மா, கவலைப்படாதே, இந்த மனிதன்தான் நாளையை பற்றி கவலைப்பட்டு இன்றைக்கே நொந்து போகிறான். நிம்மதியாயிரு, அவள் பார்த்து கொள்வாள். ராத்திரி 10 மணி. ஒரு ஆள் அங்கேருந்து வர்றாரு. சாமி, 5 ரூபாய்க்கு சில்லறைக்கு வச்சுக்கிடுங்க. என்ன? இல்லை, நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், கனவுல பராசக்தி காட்சி கொடுத்தா, இந்த சில்லறையை கொண்ட பாரதியார்கிட்ட கொடுத்துட்டு வான்னா. சாமி, உங்களால் நான் பராசக்தியை பார்த்தேன் சாமி. இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள். பல பேருக்கு இது தெரியாது, வெளியில் வரவில்லை. பராசக்தி மேலே பாரதியார் உட்கார்ந்து பாட்டெழுத ஆரம்பிச்சிட்டார். என் வேலையை அவ பார்த்துக்கிறா, அவ வேலையை நான் பார்த்துக்கிறேன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ. நான் என்ன சுமையாயிருக்கலாமா? தேடி சோறு நிதன் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூத்து கிரையன பின் மாயும் சில வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நமக்கு ஒரு சந்தேகம், பாரதியார் 100 ஆண்டு வாழ்ந்தாரா? வாழ்ந்தார், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். உடம்பு தூக்கி போடுங்க, இது ஒரு நாளைக்கு அழுகித்தான் போகுது.
இன்னைக்கு வரைக்கும் பாரதியார் நம்மோடு இருக்கிறார். தாயுமானவருக்கு வாழ்த்து சொல்லுவார். என்றும் இருக்க உளங்கொண்டாய் இன்பத் தமிழுக்கு இலக்கியமாய் இன்றும் இருத்தல் செய்கின்றாய் இரவாய் தமிழோடு இருப்பாய். நீ தமிழ் வாழும் காலம் வரை தாயுமானவனே நீ இருப்பாய். அது மாதிரி தமிழ் வாழும் காலம் வரை பாரதியார் நம்மோடு இருக்கிறார். பொன்றாத நற்பெருமை போகாத நீள் வறுமை நன்றாக பாடுகின்ற நாவன்மை என்றிவையே தான் பிறந்த அப்பொழுதே தாய் வயிற்றில் பெற்று வந்த வான்புலவன் பாரதி தமிழ் வாழும் காலம் வரை தான் ஒரு சித்தனாக திகழ்கிறான். என்ன வேடிக்கை! சித்தர்கள் மரணமிலா பெருவாழ்வுக்கு தியானம் செய்தார்கள், யோகம் செய்தார்கள். பாரதி அச்சத்தையும் ஆசையையும் கோபத்தையும் விட்டுவிட்டால் மரணமின்றி வாழலாம் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அதனாலே பாரதி சொன்ன மாதிரி அவரும் ஒரு சித்தர். புதுச்சேரியிலே பாரதியார் வாழ்ந்த காலத்தில் சித்தானந்த சுவாமி கோயில் இருந்தது. கோவிந்த ஞானின்னு ஒரு சித்தர் இருந்தார். யாழ்ப்பாணம் கதிர்வேலு சாமின்னு இருந்தார். குள்ளச்சாமின்னு இருந்தார். பகான் அரவிந்தர் இருந்தார். சித்தர்களோடு பழகிய ஒரு சித்தராக பாரதியார் 39 ஆண்டு வாழ்க்கையை முறையாக தமிழுக்காக, தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக, உலகத்திற்காக செலவழித்தார். நம்முடைய சித்தர் வரிசையில் பாரதியார் சிறப்பிடம் பெற்று திகழ்கிறார்.